வணக்கம் நண்பர்களே, இது நேற்றைய வீடியோவோட தொடர்ச்சி. இது என்ன பாடம்னா, ஏற்கனவே நான் இந்த இதுவரையும் போட்டிருக்கேன்னா, இந்த பெதுன் பள்ளியை 1849ஆம் ஆண்டு நிறுவினார். அது வரையும் போட்டிருக்கேன். இது 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான முக்கியமான பாடம். காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. அதோட இது 2வது பார்ட்டு. 1854ஆம் ஆண்டின் சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. அதாவது சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1854. இது எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா பெண் கல்விக்கு. 1882ஆம் ஆண்டில் இந்திய கல்விக்குழு சிறுமிகளுக்கான தொடக்கப் பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்தது. அதாவது 1854 சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை என்ன பண்ணுது, பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுது. 1882ஆம் ஆண்டில் இந்திய கல்விக்குழு, அதாவது ஹண்டர் கல்விக்குழு சிறுமிகளுக்கு தொடக்கப்பள்ளி நிறுவனம், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தொடங்கணும் அப்படின்னு பரிந்துரைக்குது. மேலும் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை வழங்க பரிந்துரைத்தது. சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகையும் பரிசுகளையும் வழங்க பரிந்துரைத்த குழு எதுனா ஹண்டர் கல்விக்குழு. இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர். இந்திய பெண்கள் எப்போ பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்க போகிறாங்கன்னா 1880. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. 1882ஆம் ஆண்டு இந்திய கல்விக்குழு சிறுமிகளுக்கான தொடக்கப் பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைச்சு. அதுக்கப்புறம் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை கொடுக்கணும், பரிசுகள் கொடுக்கணும்னு சொல்லிச்சு ஹண்டர் கல்விக்குழு. அதுக்கப்புறம் இந்திய பெண்கள் எப்போ போய் பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா 1880ஆம் ஆண்டில். அவர்கள் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பயிற்சி பெற்றனர். மேலும் அவர் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் எழுத தொடங்கினார். அது மட்டும் இல்லாமல் அவங்க பல்கலைக்கழகங்களில் போய் படித்து மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பயிற்சி பெற்று உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் எழுத தொடங்கினாங்க. 1914 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றியது. 1914 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு யாருக்கு, செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றியது. 1890களில் டி.கே. கார்வே என்பவர் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவுறாரு. அதாவது டி.கே. கார்வேன்றவர் எப்போ பூனாவில் பள்ளிகளை நிறுவார்னா 1890. 1890 டி.கே. கார்வே. அப்போ டி.கே. கார்வே பூனாவில் பள்ளி நிறுவனது 1890. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வூட் கல்வி அறிக்கை அது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. 1882 இந்திய கல்விக்குழு அது சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்கன்னு சொல்லிச்சு. சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை கொடுக்கணும், பரிசு வழங்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா இந்திய பெண்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ள எப்போ போகிறாங்கன்னா 1880ஆம் ஆண்டு. நிறைய மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் உருவாகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டி.கே. கார்வேன்னு ஒருத்தர் வராரு. அவர் எந்த வருஷம் டி.கே. கார்வேன்றவர் எந்த வருஷம் பூனாவில் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவனார்னா 1890. அந்த பேராசிரியர் டி.கே. கார்வேயும் பண்டித ராமாபாய் ஆகியோர் கல்வி அறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்தவர்கள் யாருன்னா, ஒன்று டி.கே. கார்வே, இன்னும் பண்டித ராமாபாய். கல்வி அறிவின் மூலம் மட்டும்தான் பெண்கள் விடுதலை பெற முடியும் அப்படின்னு முயற்சி எடுத்து உண்மையிலே தீவிர முயற்சி எடுத்தவர்கள் இந்த பண்டித ராமாபாயும் டி.கே. கார்வேயும். டி.கே. கார்வே எப்போ பள்ளி நிறுவுறாரு, 1890களில் பூனாவில் ஒரு பள்ளியை நிறுவுறாரு. அடுத்து 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி.கே. கார்வேயால் தொடங்கப்பட்டது. 1916 இந்த டி.கே. கார்வே என்ன பண்ணுறாரு, இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்குறாரு. இது பெண்களுக்கு கல்வியை வழங்குவதில் சிறந்த நிறுவனமாக விளங்கியது. இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் 1916 யாரால் நிறுவப்பட்டது, டி.கே. கார்வே. இது பெண்களுக்கு கல்வியை வழங்குவதில் சிறந்த நிறுவனமாக விளங்கியது. அதே ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் தொடங்கப்படுது. பெண் சிசுக்கொலை. பெண் சிசுக்கொலை 19ஆம் நூற்றாண்டு இந்திய சமுதாயத்தை பாதித்த மனிதாபிமானமற்ற நடைமுறை. இது குறிப்பாக எந்தெந்த பகுதியில் இருந்துச்சுன்னா, ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணம்,
அதாவது 19ஆம் நூற்றாண்டு இந்திய சமுதாயத்தை பாதித்த மனிதாபிமானமற்ற நடைமுறை என்ன? பெண் சிசு கொலை. ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்களில் தான் அதிகமாக நடைமுறையில் இருந்துச்சு. இந்த பெண் சிசு கொலை பொருளாதார சுமையை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டன. எதுக்காக இந்த பெண் சிசு கொலை நடத்துனாங்கன்னா, ஒன்றும் பெண்கள் பிறந்துட்டா அவங்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்காக பெண் சிசு கொலையை எங்கே நடத்துனாங்கன்னா, ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணத்தில். இன்னொன்று, குடும்ப பெருமை, பெண் குழந்தைக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம் போன்ற காரணிகளால் இந்த நடைமுறைக்கு முக்கிய காரணம். எனவே பிறந்த உடனே கைக்குழந்தைகள் கொல்லப்பட்டனர். கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம்